அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. இந்த ஏஐன்ற ரெண்டு லெட்டரை நீ எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். எங்கே பேச்சு வந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல அந்த ஏஐன்ற வார்த்தையை கேட்டுற முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட் யூஸ்டு வேர்ட் ஆஃப் த டிகேட் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். 2020 ஸ்டார்டிங்லேருந்தே, அதுக்கும் முன்னாடியிலேருந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நமக்கு ரொம்ப அதிகமாக இந்த டேர்ம்ஸை கேள்விப்படுற மாதிரியும் நம்மளே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு வகையில் அது எல்லாருமே ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணுறீங்கன்ற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகள், இப்போ ஏஐ டூல்ஸ் அப்படின்றதுல மோஸ்ட் காமனாக நமக்கு சாட் ஜிபிடி அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஜெமினின்றதை கேள்விப்பட்டிருக்கலாம், அண்டு அதர் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சில ஏஐ டூல்ஸை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ காலேஜ் படிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே ஏஐ எப்படி இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவாக, ஒரு கோர்ஸாக நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நம்ம ஜென் ஏன்ற கோர்ஸ் லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஏஐ டூல்ஸில் எந்த மாதிரி எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல், ஸோ பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரிலேட்டடாகவும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச சில இந்த ஏஐ டூல்ஸ் ஆகட்டும் அண்ட் அதர் ஏஐ டூல்ஸ் என்னன்றது சின்னதாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேன்வா அப்படின்றது யூஸ்வலாக நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டூலாக இருக்குது. ஸோ ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கோ, ஏன் நம்ம டீம்லேயே நான் இன்னும் ரொம்ப அதிக லெவலில் கேன்வா யூஸ் பண்ணல, ரேராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம டீம்லேயே சில ஸ்டாஃப்ஸ் கேன்வாவை தான் பிபிடி, இப்போ நான் இந்த பிபிடி பவர் பாயிண்டில் தான் போட்டு வரேன். பட் கேன்வாவில் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நானும் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், அது லேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜ் வச்சு கொண்டு போகிறதோ, இல்லை டெம்ப்ளேட் அழகாக ரெடியாக அத்தனை டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ரொம்ப அட்ராக்டிவான டிசைன்ஸ், அது போஸ்டராக இருக்கட்டும். இப்போ முன்னாடிலாம் நம்ம ஒரு லோகோ செய்யணும், நம்ம ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஹோம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு சாக்லேட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டிசைன் பண்ணுறதுக்கெலாம் நம்ம லோகோ டிசைன் பண்ணுறவங்கள்ட்ட கொடுக்கணுமோ, அவங்க நிறையா இதை காமிச்சு, ஸோ அதில் எது பிடிச்சிருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. இப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அசால்ட்டாக ப்ராம்ப்ட் கொடுத்தாலே வந்துடுது, அது வேறு விஷயம். ஆனால் அதையும் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம கைப்பட பண்ணணும்னு நினச்சோன்னா கேன்வாலாம் பெஸ்ட் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ போஸ்டர்ஸோ, சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கோ இல்லை லோகோஸ்க்கோ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கேன்வான்றது இப்போ யூஸ் பண்ணுறோம். சரி, இது ஓகே. சாட் ஜிபிடி சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்ச ஒரு ஏஐயாக இருக்கும். ஸோ ஏஐலேயே ஒரு பெரிய ரெவல்யூஷன். ஸோ அதுவும் இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரியோ, இல்லை ஒரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி மாறின ஸோ இப்போ சாட் ஜிபிடி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கிளாஸுக்கே உண்மையை சொல்லணும்னா நான் ஜெமினி அப்படின்றத யூஸ் பண்ணேன், சாட் ஜிபிடி உள்ள போல். பட் சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினியோ, ஸோ சாட் ஜிபிடின்றது நமக்கு ஓப்பன் ஏஐ அப்படின்ற கம்பெனியோடது. பட் ஜெமினின்றது கூகுளோடைய ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸில் என்னென்னலாம் எதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆவாங்க, ஸோ அது காமனாக எல்லாருக்கும் யூஸ் ஆகிறது என்னன்ற ஒரு லிஸ்ட்டை சொல்லு, லைக் காமாவா டு சாட் ஜிபிடி மாதிரி லிஸ்ட்டை சொல்லுன்னு சொன்னேன். அது வந்துருக்குது. அதை வச்சு தான் இப்போ நான் கிளாஸே எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏஐ பற்றி நமக்கு பெரிய லெவலில் ஐடியா இல்லை, பட் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த வகையில் சாட் ஜிபிடின்றது ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ அப்போ நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி செஞ்சுக்கிட்டு வர வேண்டிய டைம், ஸோ நமக்கே நிறையா விஷயங்கள் ஈஸியாக டைமை கம்மி பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும். ஸோ இது அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கக்கூடியது. அதே காமா அப்படின்றது, இது நம்ம இன்ஸ்டிடியூட்டில் அதை சொல்லி தந்தாங்க. பட் மறுபடி நம்ம ஒரு விஷயம் பழகிட்டு அதுலேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது இல்லையா. இன்னொன்று, என்னதான் ஏஐயாக இருந்தாலும் நம்ம கைப்பட அது போட்டால் தான் நமக்கு பிபிடி எடுத்துகிட்டு அதை ரெடி பண்ணி வச்சு போட்டால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. உண்மையாக சொல்லணும்னா அதுதான். ஸோ ஆனால் என்ன சொல்லணும்னா, இந்த காமான்றது ப்ரெசன்டேஷன்ஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிபிடி ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷமாச்சு ஆயிருக்கும். என்ன தான் இந்த கண்டென்ட் மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, யோசிச்சுக்கிறதுக்கு, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம், அரை மணி நேரம் வரைக்கும் கூட ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் வேறு சில பிபிடிலாம் பார்த்தோன்னா, ஒரு சில பிபிடி உண்மையை சொல்லணும்னா நம்ம போடுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஆகும். அதாவது இந்த 6 ஹவர்ஸ் லாங் செஷன்லாம் போகிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நாள் கணக்கிலலாம் ஆகும். ஸோ அதெல்லாம் நமக்கு சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு அதிகமாக டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் ஆனால் ப்ராம்ப்ட் கொடுத்தா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல், இப்போ இந்த வீடியோவை கூட இந்த பிபிடி கூட நம்ம போட்டுருந்துருக்கலாம். பட் சரி, நம்ம இது ரெடி பண்ணி போட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லியா. ஸோ ப்ராம்ப்ட் கொடுத்தா மொத்தமாக ப்ரெசன்டேஷனே உங்களுக்கு எல்லா ஸ்லைடோட ரெடி ஆகக்கூடிய ஒரு
ஏஐ டூல் தான் காமா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ப்ரெசன்டேஷன் இதே மாதிரி சிந்தேஷியான்றது வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், அதே வந்துட்டு 11 லேப்ஸ்ன்றது ஆடியோவுக்காக இருக்கட்டும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரீம்லி ரியலிஸ்டிக் ஹியூமன் வாய்ஸஸ் மனுஷங்க பேசக்கூடியது மாதிரியே நமக்கு லாங்குவேஜ் ப்ராசஸ் பண்ணி பேசக்கூடிய 11 லேப்ஸ் அப்படின்றது ஆடியோவுக்காகட்டும். பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கலாம், ஏர்டெல்லோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் ஆர் சர்ச்சுக்காக யூஸ் பண்ணுறது தான். இன்னொன்று மிட் ஜர்னின்றது ஆர்ட்டுக்காக இருக்கட்டும். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு கொஞ்சோண்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே பயன்படுற மாதிரியுமே நிறையா இருக்குது. பட் அது எல்லாத்தையும் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கேட்டகரியில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு காலேஜ் படிச்சிருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாவோ அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்குன்றதுக்கும் நிறையா வந்துட்டு இருக்குது. அண்ட் அதே நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், இந்த அதர் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏஐ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப அதை டிபெண்ட் பண்ணிட வேணாம். ஏன்னா நானே சொல்கிறது ஏஐலேயே சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன திங்கிங்கு கூட நம்ம வந்துட்டு சாட் ஜிபிடிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறது அது நல்லா இல்லை. நமக்கு உண்மையாக ஒய்ஃப் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்துட்டு சாட் ஜிபிடி கேட்டுருந்தாங்க, எதுக்கு எல்லாத்துலையும் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டிபெண்ட் பண்ணணும் இல்லை, ஆனால் நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு ஏதோ நம்மளோட ஐடியாவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக அனுப்புகிறோம். மொத்த ஐடியாவையுமே நம்ம வந்துட்டு ஏஐட்ட கேட்காம நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு அது ஏதாவது சஜஷன் கொடுத்துச்சுன்னா, இல்லை நம்ம ஏதாவது மிஸ்டேக் விடுறதை அதை கரெக்ட் பண்ணுச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென் ஏஐ அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்டிடியூட்டில் ஸ்கில் தமிழ்நாடு கேட்டகரியில் ஒரு லான்ச் பண்ணிக்கிறோம், ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஏஐ டூல்ஸ் ஆர் டூ ஏஐனா என்ன, பேசிக்காக அதில் எப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம், அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், எந்த பிஸ்னஸ்க்கு எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி ஓவரால் கம்ப்ளீட்டாக சொல்லக்கூடிய ஒரு பேட்சாக இந்த ஜென் ஏஐ பேட்ச் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் வந்துட்டு வர்ற பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. வாரத்துக்கு 2 கிளாஸ், ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸஸ் இருக்கிற மாதிரி ஸ்டடி பிளான் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நமக்கு நினச்சிங்கன்னா. ஸோ யாராக இருந்தாலுமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல்லேயே நான் 11th 12th கொஞ்சம் ஓகே, ரொம்ப ஸ்கூலுன்னு இல்லை, 11th 12th இல்லை காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பசங்களுக்கோ இல்லை அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கோ எல்லாருக்குமே பயன்படுறதா இருக்கும். ஸோ ஒரு தடவை ஸ்டடி பிளான் பாருங்கள், என்னென்ன விஷயங்கள் இங்கே நடத்த போகிறாங்க. ஸோ நமக்கு இந்த கோர்ஸை நடத்தக்கூடிய ஸ்டாஃப் அப்படின்றவங்க சுதாகரன் அப்படின்ற ஒரு சார் வந்துட்டு ஏஐலேயே, ஸோ இன்ஸ்டாகிராமில் மட்டுமே ஃபாலோவர் 700K+ வச்சுருக்கிறாரு. ஸோ ரொம்பவே இந்த ஃபீல்டில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஃபேக்கல்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கக்கூடியவர் அவர் தான் வந்துட்டு இந்த கிளாஸஸை கண்டக்ட் பண்ண போகிறாரு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், நீங்களும் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ. ஸோ அவர் தான் இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவருடைய ஸ்டடி பிளான் படி எந்தெந்த கிளாஸஸ் எப்பப்போ என்ன ஹவர்ஸில் எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துட்டு தெளிவாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம கற்றுக்கலான்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ வாரத்தில் 2 நாள் தான் கிளாஸ்ன்றதுனால கிட்டத்தட்ட மே மாதம் ஜூன் மாதம் வரைக்குமே கிளாஸஸ் போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த கோர்ஸஸை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு 6500 கிட்ட நமக்கு டிட்டர்மைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு பேசிக் ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கோட் Y890 யூஸ் பண்ணும்போது நமக்கு 5300க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா kishore.mohankumar@24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி ஒரு தடவை மெசேஜ் அனுப்புங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஜாயின் பண்ணிக்கிறதுனா இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ஜென் ஏஐ கோர்ஸ்க்கான அந்த டீட்டெயில்ஸ். ஸோ ஏஐயை மறுபடி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்மளோட இம்ப்ரவைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணுன்ற ஒரு சின்ன நோட்டோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.